Hello guys, welcome back to my channel. Iqoo பார்த்தோம்னா அவங்களோட flagship series திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. Iqoo 12 மோஸ்ட் எல்லா ஸ்பெக்குமே ரிவீல் ஆயிருச்சு. கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது சில ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது டிஸ்ப்ளே என்ன மாதிரி இருக்கும் அண்ட் கேமராஸ் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது. இப்போ அதெல்லாமே தெளிவாக கிளியர் பண்ணி இதுதான் ஃபோனில் வரப்போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரப்போகுது, எப்போ லான்ச், என்ன ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கிளியரான ஒரு பிக்சர் கிடச்சிச்சு. தென் அது என்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் தட்டி விடுங்க. ஐக்கூவோட அந்த 12 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸ் இருக்க போது, Iqoo 12 அண்ட் 12 Pro. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் மேஜராக சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேமராஸில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்க போது, அது போக ரேம் அண்ட் ஸ்டோரேஜ், பேட்டரியிலோட ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மோஸ்ட்டாக வந்து வேறையாக இருக்க போது தவிர்த்து மற்ற எல்லாமே சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால ஸ்பெக்குமே கிட்டத்தட்ட காமனாக ஒரே மாதிரியான ஸ்பெக் தான். இந்த 12 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்க்கு நான் மோஸ்ட் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா போன ஜென்ரேஷன்லேருந்து ப்ரீவியஸாக என்ன அப்டேட் பண்ண போகிறாங்க, ஏன்னா போன ஜென்ரேஷனே பயங்கரமாக இருந்தது டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ். E6 LTPO AMOLED கொடுத்துருந்தாங்க, நிறைய விஷயங்கள் போன ஜென்ரேஷனில் Iqoo 11 சீரிஸில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தென் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா Iqooவோட இந்த 12 பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் LPDO E7 AMOLED இருக்க போதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஓவரால் ஸ்க்ரீனாக இருக்க போது 16 பில்லியன் கலர்ஸ் வந்து இதை ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு பெட்டரான கலர் வியூவிங் எடுத்துகிட்டு வரும். பிக்சர் குவாலிட்டி பெட்டரைஸ் பண்ணியிருக்கோம், ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கிளைம் பண்ணுறாங்க. தென் மோர் சாட்டிஸ்ஃபைடான டிஸ்பிளே செக்மெண்ட் இருக்கும். ஏன்னா Iqoo சீரிஸ் பொதுவாக கேமிங் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எடுத்துகிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸும் இந்த டைம் தாறுமாறாக இருக்க போது அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுது. தென் அதை தொடர்ந்து மெயினாக இந்த டைம் அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது கேமராவோட ஸ்பெக். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமராஸ் பர்ஃபார்ம் பண்ண போது 3மே அல்டிமேட் லெவலில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா போன ஜென்ரேஷன் பார்த்தோன்னா ஒரே ஒரு சென்சார் மட்டும் 13 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் எல்லாமே ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரைமரியாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா ஆம்னிவிஷனோட 50 மெகாபிக்சல் சென்சார் தான் இது பிரைமரியாக பர்ஃபார்ம் பண்ண போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக 8K வரைக்கும் ரெசல்யூஷனை பிக்கப் பண்ணும் அப்படிங்கிறதையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. செகண்டாக இருக்கிற அல்ட்ரா வைட் சாம்சங்கோட சென்சார் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. மோஸ்ட் இந்த லாஸ்லெஸ் ஜூம் அல்ட்ரா வைடில் வந்து சாம்சங் சென்சார் பெட்டராகவே மெயின்டைன் பண்ணும். சாம்சங்கோட ஐசோசெல் JN2 சென்சார் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுது. இதுவும் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சாராக பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஃபைனலாக ஒரு 64 மெகாபிக்சல் சென்சார், இதுவுமே ஆம்னிவிஷன் பக்கம் தான் போயிருக்காங்க. பட் டெலிஃபோட்டோ லென்ஸாக எடுத்துகிட்டு வராங்க. 3x வரைக்குமே ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும். மோஸ்ட்டாக எந்த பிக்சருமே உங்களுக்கு லாஸ்லெஸ் இருக்காது அப்படிங்கிற லெவலுக்கு கிளைம் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக கேமராஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போன டைம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கேமராஸ் கொஞ்சம் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் பெட்டராக இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. தென் அது மாதிரியே ஸ்பெக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க, சென்சார் வைஸும் நல்லாவே இருந்தது. தென் செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் போன ஜென்ரேஷன் 60 மெகாபிக்சல் மெயின்டைன் பண்ணாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் ஒரு 32 மெகாபிக்சல் வரதுக்கு மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்னும் சில லீக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 50 மெகாபிக்சலாக வர்றதுக்கும் மோஸ்ட் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. Iqoo ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னாலே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு விஷயம் தான். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான். நான் வந்து Iqoo கண்டிப்பாக டெமென்சிட்டி சைடு போயிடுவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவங்க ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே டிமென்சிட்டியை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 40K அந்த லெவல்லே வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Iqooவோட Neo 7 சீரிஸ்லேயே டிமென்சிட்டி சூஸ் பண்ணிருக்காங்க. தென் இந்த Iqooவோட 12 அந்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்னாப்டிராகனோட ஏஜென்ட் 3rd ஜென்ரேஷன் இருக்க போதுங்கிறத அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் வந்து இது என்னென்னா நமக்கு ஆப்பிளோட 16 bionic தட்டி தூக்குற அளவுக்கு இருக்கும்னு ஆல்ரெடி நிறைய லீக்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு இது மேலே நிறைய ஒரு கவனம் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் மோஸ்ட் இப்போ வரைக்குமே நிறைய லீக்ஸ் படி இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஏஜென்ட் 3rd ஜென்ரேஷன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் நான் பார்க்க முடிஞ்சது. தென் நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தென் இந்த சிப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி A16 bionic வந்து தட்டி தூக்குற லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டோட ஃபஸ்ட்டு 3 nanometer சிப்பாக வந்து இருக்குங்கிறதையும் ஸ்னாப்டிராகன் சைடில் கிளைமிங்காக இருந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா S24 சீரிஸ்லையுமே இந்த ஒரு சிப்பு தான் வரப்போகுது. மோஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன் அப்படின்னா Iqoo வந்து இந்த லிக்விட் சாம்பர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறது, அதை பர்ஃபார்மிங்காக அதோட ஆப்டிமைசேஷன் பண்ணுறதும் வேறு லெவலில் இருக்கும். அந்த கேமிங்காகவே இவங்க தனியாக நிறைய விஷயங்கள் ஸ்பெசிஃபைடாக பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ் கேமிங் ஃபோனாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 2024 ஜனவரி ஆர் பிப்ரவரியில் லான்ச் ஆக மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு Android 14 வெர்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளைமிங் இருக்குது. தென் அது போக இவங்களோட OS 14 வெர்ஷனோட இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. குளோபலாக வரும்போது நமக்கு தெரியும் ஃபன் டச் OS எடுத்துருவாங்க. பட் சைனாக்கு ஸ்பெசிஃபைடாக வரும்போது OS தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இது வழக்கமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தென் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் மோஸ்ட் நல்லா இருந்தது. நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா 2 ஃபோன்ஸ் வந்தாலும் பேட்டரி அண்ட் சார்ஜிங்கில் வேரியன்ஸ் இருக்கணும், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நமக்கு நார்மல் மாடலில் Iqooவோட 12 மாடலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 mAhக்கான பேட்டரியும் சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். இதே நமக்கு 12 Pro சீரிஸ்னு வந்துட்டோம் அப்படின்னா 12 Pro வந்தோம் அப்படின்னா அதில் பார்த்தோம்னா 5000 mAh, அதோட கொஞ்சம் கம்மியாக 4700 அந்த மாதிரி அளவு பேட்டரிஸ் கொடுத்து அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு ஓவரால் கிளைமிங்காக இருந்தது. ஃபோனோட லான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு இது சைனாவில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2024 ஜனவரி ஆர் பிப்ரவரியில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்டாக சைனாவில் லான்ச் ஆக
பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஓரளவுக்கு சோர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. தென் அது லான்ச் ஆகி ஒரு 3-4 மாசத்துல ஒரு மிட் செக்மெண்ட் ஒரு செகண்ட் குவார்ட்டரில் வந்து நமக்கு லான்ச் ஆக இந்தியாவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அந்த டைமில் தான் S24 இந்த மாதிரி ஃபோன்ஸும் நிறைய இருக்குது. மோஸ்ட் அந்த டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போன ஜென்ரேஷன் அவங்க iQOO 11 பார்த்தோம் அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. 11 ப்ரோவை 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க, 10,000 ரூபாய் டிஃப்ரென்ஸில். தென் இந்த டைமும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே ப்ரைஸிங்க்கு வரக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் ஒரு 5,000 இன்க்ரீஸ் ஆகி பேஸ் வேரியன்ஸை நான் சொல்கிறேன். 5,000 ஒரு 10,000 மினிமம் ஒரு 8,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாங்க. பேஸ் வேரியண்ட்டே நமக்கு ஒரு 55,000 58,000 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி ப்ரோ மாடல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 70,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா போன வருஷம் விவோ மாடல்ஸே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரைஸ் பயங்கரமாக தான் செட் பண்ணாங்க. லாஸ்ட்டாக வந்து X90 சீரிஸ் சொல்கிறேன், விவோட X90 ஃப்ளாக்ஷிப் சீரிஸுமே வந்து ப்ரைஸ் வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு சூட்டபுளாக இல்லையோ நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். என்னோட வீடியோஸ்லையும் கவர் பண்ணியிருந்தேன். இதோட ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹை எண்டான ஸ்பெக் வந்து எடுத்துகிட்டு வராங்க. தென் போன டைம் இருந்தது பிரச்சனை அப்படின்னா ஐபி ரேட்டிங்ஸ் இல்லாமல் இருந்தது ஃபோனில். அது கொஞ்சம் இதாக இருந்தது. என்னப்பா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், ஒரு ஐபி ரேட்டிங் கூட கொடுக்க மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. தென் அதெல்லாம் வந்து இந்த டைம் சரி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்களோட வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.